இன்றைக்கி ஹெல்தியான 2 ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாதம், அதாவது மில்லட்டில் கருவேப்பிலை சாதமும் கொள்ளு ரசமும் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ஃபுட்டில் எடுத்துகிட்டு வரது மூலயமா நம்மளுக்கு பிபி, கொலஸ்ட்ரால், அப்புறம் பிசிஓடி இஷ்யூ, வெயிட் லாஸ், அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா சாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் வந்து திணை அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் மில்லட் சமைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு லைட்டாக கோதுமை கலரில் ஒரு பெரிய லெவல் ரவை மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மில்லட் அப்படின்னும் இங்கிலீஷில் வந்து இதுக்கு பேர் இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு கிளாஸ் திணை அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சு நான் இங்கே வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். சமைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அப்போ குக் பண்ணோடனே திரும்ப களியாக வந்து சேராது, அகலமாக இருக்கும் போது உதிரி உதிரியாகவே இருக்கும். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு திரும்ப ஒரு மாதிரி கலந்து இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு இங்கே ஒரு காஸ்ட் அயர்ன் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் பொதுவாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 5லேருந்து 6 வரமிளகா, அதுக்கப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். அது மாறினதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து மில்லட் சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கடாயெலாம் எங்கே வாங்கினேன்னு அடிக்கடிக்கு கமெண்ட்டில் கேட்குறீங்க. இது எல்லாமே நம்மளோட ராஷ் குக்வாஸில் இருக்கக்கூடியது தான். உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். இப்போ இந்த மில்லட் சாதத்தை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம். இந்த இதோட கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வந்து கருவேப்பிலை பொடி வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ இங்கே ஒரு காஸ்ட் அயர்ன் கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு போட்டால் கசந்துருமா அப்படின்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். நல்ல மணமாக இருக்கும், நல்ல டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகு, அது வந்து 1 டீஸ்பூன். அடுத்து ஒரு 5லேருந்து 6 வரமிளகா, குண்டு மிளகா எடுத்திருக்கேன். நீட்ட மிளகாவாக இருந்தால் அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 மிளகா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க காம்பை பிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். காஸ்ட் அயர்ன் கடாயில் பொதுவாக வறுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஏன்னா நல்லா கடாய் வந்து சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட வறுத்துக்கலாம். அடுத்து இதில் வந்து 1 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பல் பூண்டு போட்டிருக்கேன். அடுத்து 2 கப்பு கருவேப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து அலசிட்டு அதை வந்து தண்ணி இல்லாமல் நான் வந்து காய போட்டு வச்சுருந்தேன். அதாவது தண்ணி இல்லாமல் ஒரு அகலமான தட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது. ஹேர் க்ரோத் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இதில் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக புளிப்பு சேர்க்கறதுக்காக புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு போட்டு இதோடையே சேர்த்து மொத்தமாக வறுத்துக்கலாம். இதுக்குன்னு சொல்லி தனியாக நீங்கள் வந்து கரைச்செல்லாம் சேர்க்கணுன்றது கிடையாது. நீங்கள் இதிலேயே வந்து சேர்த்து நம்ம வறுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த பொடியில் வந்து நம்மளுக்கு புளி வந்து நம்மளுக்கு இந்த புளிப்புத்தன்மை வந்துடும். நல்லா அதை வறுத்து கொடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே போய் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அகலமான தட்டுக்கு இதை மாற்றி வச்சிடுறேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் பொடியாக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆறுன அந்த கருவேப்பிலை பொடியை நல்லா மிக்சியில் அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். மிச்ச பொடியை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மில்லட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை சாதம் ரெடி. இதுக்கு மேலே இறக்கும் போது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விடுங்க. நான் வந்து டிசானாவுடைய கோல்டு ப்ரெஸ்ட் வெர்ஜின் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து அப்படியே மேலாப்பில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அப்படியே வந்து கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மில்லட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தலைமுடி ரொம்ப கொத்து கொத்தா கொட்டுது, உடம்பு இளைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை சாதத்தை நான் செஞ்சு காமிச்சிருக்க மாதிரி மில்லட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக வந்து டேஸ்ட்டும் இருக்கும், அட்டகாசமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொள்ளு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே கொள்ளு வாங்கினதுமே வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கொள்ளு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கிறணும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு பட் 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 பட்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த வெடிக்கிற சவுண்டு கேட்டதுமே வந்து நம்மளுக்கு கொள்ளு நல்லா வறுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து கொள்ளை வந்து எப்போவுமே வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாஷ் பண்ணாத கொள்ளு இருக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்துடுறேன். இப்போ வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயும் அப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதை வந்து 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கொள்ளு வெந்துட்டுருக்கு. அதுக்கு நடுவில் வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இது எடுத்து வச்சுருக்கேன் மசாலா. இப்போ நான் வந்து அம்மியில் தட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த அம்மி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் அம்மி. நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கம்பேக்டாக இருக்கும். எனக்கு வந்து மிக்சியில் அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி கொள்ளு ரசத்துக்கு வந்து அம்மியில் தட்டி போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் மிளகையும் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து தட்டி எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப சாஃப்டாக மையாக அரைக்கணும்னு தேவையில்லை. ஆனால் 1க்கு 2 நல்லா நசுக்கி எடுத்துக்கிறணும். இப்போ இதை ஃபுல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடுறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இதை வந்து நான் அப்படியே தட்டில் சைடில் எடுத்து வச்சிடுறேன். தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து இந்த தட்டில் மாற்றி எடுத்துடுறேன். அதே மாதிரி இந்த அம்மியும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணியும் நம்ம ரசத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு கல்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கல்சட்டியில் 2 தக்காளி வந்து மிக்சியில் அடித்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிக்சியில் அடிக்க வேணாம், நல்லா பொடுசாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து கையிலே பிழிஞ்சு விட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடி 1/4 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ப உப்பு நம்ம வந்து இதிலே சேர்த்துடலாம். நான் வந்து பிங்க் சால்ட் சேர்க்குறேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கொள்ளு வந்து நல்லா வெந்து ரெடியாக வந்திருக்கு. இப்போ இந்த காணப்பயிரோடைய தண்ணி, அதாவது இந்த கொள்ளை வந்து காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க, இதோடைய அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும் நம்ம வந்து ரசத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காணப்பயிரை வந்து நம்ம துவையலாவோ இல்லை நம்ம இதவே வந்து சும்மா தாளித்து விட்டு ஒரு பருப்பாவோ வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதில் வெறும் தண்ணி மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். இந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நம்ம பாடியில் இருக்க தேவையில்லாத வாட்டரை வந்து நம்மளுக்கு வந்து யூரினில் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து இப்போ ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நான் தண்ணி வந்து ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இதில் நான் வந்து கொத்தமல்லியை கொஞ்சம் கையிலேயே இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். அடுத்து இப்போ நம்மளுடைய ரசத்தோடைய எல்லாமே வந்து கூட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் வந்து ஸ்டவ் மேலே வச்சு நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போ ரசத்தை வந்து அந்த சைடில் கொதிக்க வச்சுருக்கேன். அடுத்து இங்கே சைடில் வந்து தாளிச்சிடலாம். இங்கே வந்து ஒரு காஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெடித்து வரட்டும். நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போ அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்த ரச மசாலா இருக்குல்ல, அதாவது சீரகம் மிளகு பூண்டு இது 3த்தையும் இதில் வந்து போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது மசாலா போட்டோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப அது வந்து வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த சூட்லேயே வந்து லைட்டாக வறுத்தா போதும். நிறைய பேர் வந்து இதை பச்சையாகவே ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பூண்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி சேர்க்கும் போது ரசத்தோடைய சுவை இன்னுமுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி அந்த பேனுடைய சூட்லேயே தான் வந்து இதை நான் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து நம்மளுடைய ரசத்தில் போட்டுடலாம். இப்போ ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேலே ஒரு மாதிரி நொர கட்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்சட்டி வந்து நம்மளுக்கு போஸ்ட் குக்கிங் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த பேனில் கொஞ்சமாக நான் ரசத்தையும் ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி கலக்கி விட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து ரசத்தில் வந்து ஊற்றிடுறேன். இந்த கல்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் குக்கிங் அதிகமாக இருக்கும். ஸோ நுரக்கட்டி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வந்து கரெக்டாக வந்து ஆஃப் ஆகும்.
இப்போ ரசம் நல்லா நுர கட்டிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கல்சட்டியில் நான் வச்சுருக்கனால இது கல்சட்டியோட ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாத்திரங்கள் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இதெல்லாம் இருக்குது. இது நம்ம சூடோட தொட்டால் என்ன ஆகும், நம்ம கை வந்து ஆக்சுவலி ஏதோ ஸ்கின்னு ஃபுல்லாகவே பேர்ன் ஆகி பபிள்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே நல்லா நுர கட்டி வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு இது எல்லாம் சூடாக இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா நான் பேசுறதுக்குள்ளே அது கொதிச்சிடும். நுர கட்டி இது பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் மேலே வந்து உங்களுக்கு கொதிக்கும் ரசம். ஸோ அந்த சூடை வந்து நல்லா உள்வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் என்னால் கல்லை வந்து தொட்டு பேச முடியும். கல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே டேமேஜ் பண்ணாது. அதுதான் இயற்கையான ஒரு விஷயத்தில் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள். இந்த கல்சட்டி மாக்கல் இருக்கு இல்லையா, இதில் வந்து மெக்னீஷியம் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரசம் வந்து நம்மளுக்கு மெக்னீஷியம் சத்தும் சேர்த்து கொடுக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரசம் நல்லா வந்து ஒரு கொதி வந்துருச்சு. ஸ்டவ்வும் வந்து ஏற்கனவே வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ சூப்பரான கொள்ளு ரசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், புளி தண்ணி சேர்க்கவே இல்லை, அப்போ எப்படி இதில் வந்து புளிப்பு வரும், தக்காளியோட புளிப்பு பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய எலும்பச்சம்பழத்துடைய சாறு வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு புளி வந்து இதில் சேர்க்காதனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இதில் வந்து லெமன் சேர்த்துக்கும் போது, லெமனில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய விட்டமின் சி இருக்குது. அண்ட் வெயிட் லாஸ்க்கு நம்மளுடைய இன்டெஸ்டைனை க்ளீன் பண்ணுறது லெமன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து புளிக்கு பதிலாக லெமன் சேர்த்துக்கிறேன். ஸோ புளிப்பும் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இதில் இருக்குது. ஸோ சூப்பர் பர்ஃபெக்டான கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த கொள்ளு ரசத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கொள்ளு ரசத்தை வந்து அவங்களோட டயட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்கும். நான் உங்களை நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.